ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிவராத்திரிக்கு என்னுடைய சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். புளியோதரை, சுண்டல், கொழுக்கட்டை, சக்கரவள்ளி கிழங்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், பாருங்கள், 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், பருப்பு 1/2 கைப்பிடி, மல்லாட்டை 1/2 கைப்பிடி, 2 காஞ்ச மிளகாய் நல்லா பொரியட்டும். பாருங்கள், இன்னும் 1 மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், 1 டம்ளரு நார்மல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடி வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா திக்காக கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அரிசி அளக்க போகிற டம்ளர்லேயே நான் வடிகட்டியிருக்கேன். இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 3/4 டம்ளர். இங்கே பாருங்கள், அந்த புளி ரசத்துக்கு தகுந்த கல் உப்பு. நல்லா தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொச்செடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி வடிய வச்சுட்டு சேருங்க. இங்கே பாருங்கள், உப்பு இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே குக்கர்லேயே புளியோதரை ரெடி பண்ணிட்டோம். அப்படியே மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்தால் போதும். இறக்க போகும்போது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கொழுக்கட்டை உருண்டை 2மே ரெடி பண்ணியிருக்கேன். மல்லாட்டை, எள்ளு, தேங்காய் திருவல், பச்சை பருப்பு, பச்சை அரிசி சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கொழுக்கட்டை தான். சிவராத்திரிக்கு பிரசாதமாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், புளியோதரை ரெடியாக இருக்குது பாருங்கள். குக்கர்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்து விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், வீடியோ விட்டு போச்சு. இங்கே பாருங்கள், சிவராத்திரிக்கு பிரசாதமாகவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தான் ரெடி பண்ணிக்கிறேன். பட்டாணி, சுண்டல், வெள்ளை கொண்ட கடலை,
மல்லாட்டை 3மே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து வேக வச்சுருக்கோம். உப்பு சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு இங்கே பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு சிவராத்திரி பூஜைக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். புளியோதரை, கொழுக்கட்டை, கடலை சேர்த்து சுண்டல் ரெடி பண்ணியிருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.